வாரம் பாருங்க நானே சொல்லல தான்டாப்பா இதுக்குள்ள இங்கால வயல் அவங்க நிறைய போயில நட்டுக்கிறாங்க உன்னை நம்பி போய் பூந்து பார்த்தேன்டா இதுக்குள்ள நிறைய வேல் எல்லாம் போயிச்சு ஒரு மலை மாரி செய்து கிணறு இதுக்குள்ள ஆகுல மூடி வச்சு செய்து இருக்கேனே இந்த வேல் எல்லாம் வச்சு ஒரு மலை மாரி செய்திருக்குது கால் வலிக்கி போட்டுதான் விழுந்துடாத எல்லாம் இப்ப கும்பாசம் நடந்திருந்தது பக்கத்துல ஒரு மண்டபத்துக்கு தான் கல்யாண வீட்டுக்கு வந்திருந்தேன் நான் பெரிய கோயில் ஒன்று வருது என்னென்ன உள்ள போறது கோயிலுக்கு சுண்ணாகம் போயிருதான் இல்லையா நல்லா இருக்கிறா எல்லாம் வச்சுக்கிறாங்க இதே மாதிரி தான் அங்கே கொஞ்சம் மண்ணால நல்லா இருந்தது நல்லா இருந்தது மன்னார் தலையை காட்டுறவங்க இருக்கு அனைத்துலகம் வணக்கம். நாங்கள் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்டா யாழ்ப்பாணத்தில் சுண்ணாத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம். அநேகரி வந்து காணொலியை போட்டிருப்பேன். இதில் வந்து காணொலி போடுகிறேன் அப்படி மெயின் ரோட்டை மட்டும் காட்டிட்டு போயிருப்பேன். இன்றைக்கு வந்து சுண்ணாத்தின் உள்புறங்கள் எல்லாம் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். அதே வீடுகள் சுண்ணாத்தில் இருக்கலாம் அதில் வந்து காணொலியில் வந்து விடலாம் வந்தால் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. மற்ற வந்து காணொலிகள் புலம்பெயர் நாளிலேருந்து பார்த்துக்கொள்வீங்கள். உங்களோட ஊர்கள் மற்ற நீங்கள் படித்த பாடசாலை வந்து அதில் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் போய் சுண்ணாத்தின் மெயின் ரோட்டையும் பார்த்து அப்படியே உள்புறங்களை வந்து சுற்றி காட்ட போகிறேன். அதுக்கு காணொலி சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காணொலிக்கு போவோம். ஓகே, நாங்கள் இப்போ வந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படி வந்து இங்கே இந்த மெர்ராம்பட பக்கத்துலேருந்து போகிறோம். இதில் பார்த்தோம்னா மேலே ஒரு பட்டம் பறந்து கொண்டு இருக்குது. ஐயோ சிக்கிப்பட்டு கரண்ட் வேருக்கு வந்து சிக்கிப்பட்டு நினைக்கிறேன் பறந்து கொண்டு இருக்குது. இப்போ நாங்கள் மெயின் ரோட்டில் போகிறோம். அப்படியே போய்க்கு வந்து இல்லை ஒரு பெட்ரோல் செட் வருது பாருங்க. இங்கே வந்து ஃபுல்லாக சுண்ணாம்பு இதில் வந்து மெர்ராம்படம் இதோட முடியுது. அங்கே ஃபுல்லாக சுண்ணாம்பு. முட்டை 33 ரூபா 34 ரூபா மொத்த விலை 33 ரூபாயா 27 ஒரு முறை முட்டைக்கு தான் இது விலை கூடுது குறையுது மொத்த விலை வெளியே வெளியே இந்த பஸ்ல ஏறி விட்டோடா எங்களை பார்த்துன்னு போவோம். நாங்கள் ஏற்கனவே காணவிட்டு கனகாலம் இருக்கு. இப்போ வந்து சில கட்டடங்கள் புதுசாக எல்லாம் வந்திருக்கு. புது வந்துருக்கிறோம். சுண்ணாத்துல ஹேசிலாம் வந்துட்டோம். அப்படியே ஆமாம் குடிச்சு கடைகள் வருது. இப்போ இதில் வந்து சுண்ணாகம் பொது நூலகம் இருக்குது. 15 ரூபாய் முழங்குங்க கூட வந்து நாங்கள் உள்புறங்கள் ஒரு காலமே நாங்கள் காட்டினதில்ல வீடியோவில் சுண்ணாத்தில். நான் மாதிரி மெயின் ரோட்டில் போயிட்டு வந்துடுவேன். உள்ள போடா என்ன காமெடியில். ஓகே, இங்கே பார்த்தோம்னா பொது நூலகம் சுண்ணாகம் இருக்குது. நாங்கள் உங்களுக்கு வந்து மெதுவாக கடிவிட்டு போகிறோம். பழைய பெயின் வந்து பழசான் இருக்குது. பழைய பெயினில் இருக்குது. ஐயா விரட்டுமே. இங்கே பார்த்தா இதில் ஒரு பாடசாலை இருக்குது. உடுவில் மேன்ஸ் தாக்கா பாடசாலை. இன்னைக்கு சுதந்திர தினம் என்றதால வந்து இன்னைக்கு பாடசாலையில் விடுமுறை. இலங்கையின் சுதந்திர தினமோட அப்பா. இதில் பார்த்தோம்னா இது என்ன பெரிய கட்டங்களோட இது இதுக்கான் இருக்கு. பிரேச இலகம் வலிகாமன் தெற்கு உடுவில் சுண்ணாகமா உடுவிலும் வந்துட்டு இருக்குல்ல. இருக்கிற போய் காட்டி கொள்றோம். அதை பார்த்தோம்னா நாங்கள் போய் காட்டி கொண்டு போகிறோம். நம்ம தேக்கு மரங்கள் இருக்குது. நாங்கள் இடது பக்கம் போவோம். இடது பக்கம் போவோம். வலது பக்கம் சாரி படா தடுமாறிட்டேன். அப்படிங்கால பார்த்தோம்னா நல்ல பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் நிற்குது பாருங்க. இதுக்கு வேற ஒரு குளிர்மையா இருக்கு. மழை காலம் முடிஞ்சு நல்ல வைக்க ஒன்று தொடங்கிட்டு எரிக்குது. வெயில் சும்மா இது கொளுத்தி எரிக்குது. நல்லா இருக்கு. என்ன கோட்டம் அப்படியா இருக்கு. நல்ல இதா சாடியா இது என்ன பெரிய கட்டுறோம். என்ன இடமா இருக்கும் வீடும் வளவெல்லாம் பெருசா போட்டு கிடக்கு. போய் விலைகள் நொல்லி கொண்டு போவாங்க. இப்போ நொல்லி நான் வாடி போடும். வீட்டுக்காரன் பார்த்தாங்க ரெடி பண்ண நாங்கள் நொல்ல நாங்கள் அப்படியே வீட்டு தான் போகிறோம். இல்லை வேணா நீ எனக்கு நொல்லுவேன். எங்களை ஃபோன் வந்து கதிரி போங்க கொஞ்சம் தூரம். இதுக்கு வந்து டைம் வீடுகள் வந்தாக்கா சொல்லிக் கொடுங்க. வீடுகள் வந்தாண்டு இப்போ இதில் வந்து நான் காலையில் சொல்லிக்கிற ஒரு விஷயம். நாங்கள் இப்போ ரோட்டால் போய்க்க எப்படி இருக்குமோ அதை தான் காட்டிக்கொள்ளும். நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தட்ட வீட்டையும் வந்து நாங்கள் காட்டிக்கொள்ளல. ரோட்டால் போய்க்க எப்படி நாங்கள் கண்ணால் பார்க்க எப்படி இருக்குமோ அதை மெத்த பேங்க் கொண்டு கேமராவில் வீடியோ ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கோம். சில பேர் சொல்லுவீங்க இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டுக்கு கல்லன் போடுவாண்டு. நாங்கள் இங்கே வீட்டுக்குள்ளே போய் இதன்றையில அதான் அந்த அந்த நோக்கத்தில் இருக்கிறாங்க தான் நம்ம பார்க்குறாங்களா. அப்படி என்னது கொள்ளுவேன். அது வந்து நாங்கள் வீட்டை ஒருத்தர் அனுமதி இல்லாமல் இப்போ ஹோம் டோர் போடுறதா இருந்தாலும் அவன் அனுமதியோடு தான் போய் போடுறது. இது நல்ல கிழுவந்தடி வேலி நிறைய முடியுதடா. அதை திரும்ப தோட்டம் ஏதாவது வருது போலையா. ஒரு இதில் ஒரு மாடி வீடு இருக்குது. இங்கே காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க.
அதான் சொன்னா முடியுதானே நீ தான் திரும்ப தானே நீ இதுக்கால போனா இங்காலே மிதிக்கிட்டே எதுன்றாது என்னது அது ஃபேக்ட்ரி ஏதோ வெள்ளமின் பத்தையில் ஏதோ ஃபேக்ட்ரி இருக்குது இதுக்கே ஒரு பாதைகள் போகுதானே அங்கால ஃபுல்லாக வெள்ளம்டாப்பா இங்காலையும் போயிடல திருப்பி நாங்கள் மெயின் ரோட்டுக்கு போய் நம்ம இறங்கவே ஓகே மெயின் ரோட்டுக்கு போய் நாங்கள் தொடர்ந்து வாரம் போகிறோங்க நானே சொல்லல தான்டாப்பா இதுக்குள்ள இங்கால வயல் அவங்க அடே போயே இல்லை நட்டுக்காக உன்னை நம்பி போய் பூந்து பார்த்தேன்டா நான் குளறி கொண்டு ஓடி இருக்கணும் இப்ப சரி ஓகே நாங்கள் மெயின் ரோடு போய் தொடர்ந்து விடுவோம் சரி ஓகே நாங்கள் மெயின் ரோடு வந்து நாங்கள் இப்படி வேலை போனால் உடுவில் பக்கம் போனோம் இதே வந்து உடுவில் பிரேசவியம் தான் இருக்குது இப்படி நாங்கள் அங்கே மெயின் ரோடு அதாவது வந்து சொன்னா மெயின் ரோடு போய் மெயின் ரோடு எங்கள் அடியே கிடைக்க வேற ஒழுங்கைகளுக்கு திருப்பி நாங்கள் போய் காட்டிக்கொள்றோம் இதில் ஒழுங்கையெல்லாம் ஃபுல்லாகவே காட்டுவோம்னு சொல்லிடாது ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு 60 வீதம் 70 வீதம் சொன்னா அதை சுற்றி காட்டக்கூட முடிய மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஃபுல்லாகவே காட்டலாம்டா கிட்டத்தட்ட ஒரு படம் மாதிரி தான் எடுக்கணும் மத்தியான எடுக்கணும் ஓமடாப்பா ஐஸ்கிரீம் காட்டுவோம் வடக்கடைகள் காட்டுவோம் இன்னைக்கு சுதந்திர தினம்னால சில கடைகள் பூட்டு அதால கொஞ்சம் சிறந்த மாட்டம் குறைவாக இருக்குது கடைகள் பூட்டுன்றதால ஓகே கடை சுதந்திரமாக இருக்கணும் மேலோடாப்பா மேலே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் எல்லாம் வருது ஹார்ட்வேர்கள் எல்லாம் வருது இந்த காடி கொண்டு போவோம் ஓகே அதில் வந்து முதல்ல ஒரு சின்ன பெட்ரோல் செட் வந்தது நீங்களும் ஐஸ்கிரீம் கடை இருக்கேன்னு ஓகே சந்திரா ஐஸ்கிரீம் சில காண்டிடன் ஐஸ்கிரீம் கடை இருக்கிறா இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்காங்க நாட்டில் இங்கே ஒரு உடுப்பு கடை இருக்குது என்ன ஓ இங்கே பார்த்தோம்னா HNB அசூரன்ஸ் இருக்குது பாருங்க நிறைய இதுகள் இருக்குது அப்படிங்கிற காடி கொண்டு போகிறோம் நிறைய கடைகள் ரசர கடைகள் பேங்கெல்லாம் நிறைய வரும் அது வந்து இப்போ சொன்னாங்க யாழ்ப்பாணம் நெல்லியடி மாதிரி இப்போ சொன்னாங்க ஒரு வளர்ந்து வந்த ஊர் வளர்ந்து வந்து கொண்டு இருக்குது அட்வான்ஸ் இருக்குது சம்பத் வங்கி இருக்குது அப்படி இருக்குது நேஷனல் லங்கா இருக்குது நிறைய இருக்குது ஒரு உடுப்பு கடை இருக்குது ஓமரா அவர் இந்த எனக்கு அடிப்பார் கூடாது நல்ல சத்தம் கேட்க வேணேன் இங்கே LLC ஃபினான்ஸ் இருக்குது இங்கே வந்து BOC பேங்க் இருக்குது பேங்க் அப்படியே சாப்பாட்டு கடைகள் நிறைய இதுகள் இருக்குது கட்டுற தொகுதிகள் வந்து நிறைய வந்துருக்கு அப்படிங்கிற காடி கொண்டு போகிறோம் இருக்கும் இங்கே KFC என்ன வந்து இப்போ டெலிதான் வந்தேன் ஒரு 2-3 மாதம் இருக்கு பார்க்குவேன் சாப்பிட்டு காட்டலாம் இதில் வந்து நான் அவனோட கதைச்சால நிறைய இடங்கள் காட்டையில் அதில் தமிழ் வந்தது தமிழ் கல்வர்லாங்காடி அப்படின்னு நிறைய இதில் இருக்குது இங்கே ஃபுட் சிட்டி இருக்குது இப்போ ஃபுட் சிட்டியும் போகலான்னு வைப்பேன் ஃபுட் சிட்டி காகல் ஃபுட் சிட்டி இருக்குது இங்கே நகைக்கடைகள் நிறைய இதில் இருக்குது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஃபைன் செலெக்ஷன் வீடியோ போட்டிருந்தான் அந்த கடையும் இருக்குது இது நிறைய உடுப்பு கடை எல்லாமே இங்கே வரும் ஃபைன் மார்ட் எல்லாம் இங்கே சுண்ணாத்தில் ஃபேமஸ் சாரி கடைகள் இங்கே வந்து நிறைய சாரி கடைகள் உடுப்பு கடைகள் அப்படி வந்துட்டு இதில் வந்து 2 ஃபைன் மார்ட் வரும் அப்படிங்கிற காட்டி கொள்கிறேன் இங்கே ஒரு ஃபைன் மார்ட் இருக்குது இதே முன்னுக்கு ஒரு ஃபைன் மார்ட் இருக்குது இது வந்து கூட வந்து இங்கே உடுப்பு கடைகள் எல்லாம் இதாக இருக்கும் கூட இதில் ஃபைன் மார்ட் வந்து கொஞ்சம் ஃபேமஸான இது ஏனென்றால் அங்கே இந்த சாரிகள் மலிவாடுக்கலாம் இப்போ நாங்கள் அப்படியே நேராக போய் இடப்பக்கம் திரும்புவோம் இந்த சிக்னலில் இடப்பக்கம் திரும்புவோம் சிக்னல் வந்துட்டு ரைட் விழுந்துட்டுது ஓகே என்னது குடும்பஸ்தான் என்றால் தெரியும் தானே எங்க திரும்பி பாட்டா குடும்பஸ்தான் இங்கே வந்து பாட்டு போகுது இதில் வந்து மணி கொடுக்குற கடைகள் அது வந்து நிறைய கடைகள் இருக்குது உனக்கெல்லாம் உடுப்பு கடைகள்லாம் இருக்குது இதில் காடி கொண்டு போவோம் ஓகே சிக்னல்லாம் போகுது அப்படி பைக்கை நேரம் விட்டானே பிடிக்கலாம் சரி ஓகே இப்போ நாங்கள் இடப்பக்கம் திரும்பி இங்கால பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போக போகிறோம் இங்கே எல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இங்கெல்லாம் உடுப்பு கடைகள் இருக்குது பாருங்க அப்படி காடி கொள்றவங்களுக்கு நிறைய அப்படி உடுப்பு கடைகள்லாம் எனக்கு வருது இங்கெல்லாம் இருக்குது சுண்ணாம்பு மேலே நான் முதல் சொல்லியிருந்தேன் அதை வந்து யாழ்ப்பாணம் நெல்டி அதெல்லாம் மாதிரி சொல்கிற வளர்ந்த ஒரு இடம் வந்து நிறைய பேங்குகள் நிறைய கடைகள் இந்த டவுன் ஏரியா சொன்னால் டவுன் ஏரியா நிறைய கடைகள் தான் இருக்குது வேறு திருப்புங்க பஸ் ஸ்டாண்டுக்கு எப்படி நாங்கள் பார்த்தோம்னா இதான் சுண்ணாம்பு பஸ் ஸ்டாண்ட் அப்படியே போனோம்னா சந்தைக்கு போய் கொள்ளலாம் ஏன்னா இதுக்கு பார்த்தோம்னா இங்கே ஒரு பெரிய புதுசாக கட்டியிருக்கேன்டாப்பா பில்டிங் புதுசாக கட்டி அதில் ஒரு உடுப்பு கடையும் திறந்துருக்கிறேன் சந்தைக்கு பக்கத்துலேயே கட்டி ஒரு உடுப்பு கடையும் திறந்துருக்கிறேன் இங்கே பார்த்தோம்னா சுண்ணாம்பு சந்தை இருக்குது இது வந்து மிரக்கரு சந்தை முன்னுக்கு ஒரு பழக்கடையும் இருக்குது அப்படியே எதிர பார்த்தோம்னா இதில் வந்து மீன் சந்தை இருக்குது சும்மா பாருங்க இதில் வந்து ஒரு மீன் சந்தை இருக்குது ஓகே அப்படியே வந்து திருப்புங்க இப்போ வட்டம் போடுங்க இங்கே கடைகளை சும்மா காட்டி கொள்ளணும் உங்களுக்கு
இதில் வந்து முன்னுக்கு ஒரு கருவாட்டு கடை அதெல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே அங்கே வந்த பாதையில் அப்படியே நேராக உள்ள கொஞ்சம் தூரம் போக போகிறோம். போனால் அப்படியே நேராக போனோம் என்றால் நாங்கள் மாகியப்பட்டி சந்தைக்கு போய் அங்கே வந்து சங்கான அளவட்டி போய் கொள்ளலாம். நாங்கள் வந்து சுண்ணாகம் போடுற வரைக்கும் போய் சும்மா பார்த்துட்டு வருவோம். அதில் வந்து எல்லை போட்டிருப்பாங்க, அது வரைக்கும் போயிட்டு இருக்கா பார்த்து கொண்டு வருவோம். வாகனம் நிறுத்த தடையானதில் இங்கெல்லாம் ஆட்கள் நிற்கிறோம், பஸ்ஸுக்கெல்லாம் வெயிட் பண்ணி நிற்கிறோம். சுண்ணாதுன்ற பஸ் ரூட் என்னன்னு தெரியல. பஸ் ரூட் என்ன சொல்லு? அடைய பஸ் நம்பர்டா, ரோட் நம்பர். அதில் உடுப்பு கடைகள் இருக்கு. ஐயோ பிரச்சனை. சொல்லுங்க என்னது? அதில் சேர்ச் இருக்கேன்னு சேர்ச் இருக்கு. என்ன இடம்? ஓகே காட்டுங்க. சரியா அவிடம் வந்தோன்னே சொல்ல. எங்களை பார்த்தோம்னா எங்களை உள்ளே போக இப்போ டவுன் ஏரியாவிலேருந்து நாங்கள் உள் பக்கம் போய் கொண்டு ஏற்கனவே போகிற பாதங்களை சொல்லியிருந்தேன். எங்களுக்கு சைக்கிள் கடைகள் எல்லாமே கூட எங்களை காட்டி கொண்டு போகிறேன். மாமரங்கள் மாம்பழ சீசன் விரையில் இருந்தாப்பா கருத்த குழம்பான் எல்லாம் சாப்பிடணும். போன முறை மழையோட எல்லாம் மழைப்பழம் தானே அந்த டேஸ்ட் குறைவு. எங்களையும் பார்த்து வந்த பூவாசுகள் வாளிகள் அந்த கடைகள் இருக்குது பாருங்க. அப்படியே காட்டிக்கொள்கிறேன். என்னடா இடம்? இந்த காட்ட போகிறேன். ஓ சரி சரி. இதில் வந்து ஒரு கோயில் ஒன்று வருது. எங்கடா போகிறேன்? கோயில் அதில் கோயில் பூட்டி இருக்குது. என்ன கோயில் இது? இது நாகபூசணி கோயிலா? என்ன கோயில்? முருகன் கோயில். ஓகே சும்மா இருக்க பாப்போம். கோயிலுக்குள்ள நேரம் ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் கோயில் பூட்டி இருக்குது. நாங்கள் உள்ள காட்டி கொள்கிறேன். இதில் வந்து சங்கு அப்படி இல்லை நிறைய இதுகள் வச்சு வித்தியாசமாக இருக்குது. அப்படி கோயில் அப்படிங்கால பார்த்தோம்னா பழனி முருகன் துணை அருள்மிகு முருகன் கோயிலுன்னு அந்த ஐயா சொல்லியிருந்தார், அந்த அண்ணா சொல்லியிருந்தவர். அங்கே பார்த்தோம்னா இது முருகன் இது. இப்போ இந்த ஆஞ்சநேயர் அப்படி நிறைய சிலைகள். துறக்கலாமே கத்தினையோ சாவடி பண்ண. இதில் முன்னுக்கு காட்டிய சிலையெல்லாம் வச்சுருக்கேண்ணே. சிலை மட்டும் அந்த பாம்புக்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் வச்சுருக்கு. புத்து மாதிரி எல்லாம் செய்து வச்சுருக்கு. நினைத்து நான் முதல் தரம் பெறுறேன். நான் முதல் வீடியோலாம் அப்படி காட்டினதே இல்லை. இங்கே உள்ள எல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. உங்களுக்கு நிறைய வேலை எல்லாம் வச்சு ஒரு மேலே மாரி செய்து கிணறு இதுக்குள்ள ஆகுல மூடி வச்சு செய்திருக்கேண்ணே. இந்த வேலை எல்லாம் வச்சு ஒரு மேலே மாரி செய்திருக்குது. இப்போ அப்படி காட்டுறேன் உங்களுக்கு. ஓ நான் தான் இதுக்குள்ளேயும் போய் இந்த கோயில் இதெல்லாம் போகுதுண்ணே. இதுக்குள்ள என்னது? எல்லாட்டிய வீடுகள் போதுறாப்ப. ஓகே கேட்ட பூட்டிட்டு கொண்டு வந்த மாதிரி. சரி ஓகே நாங்கள் இந்த கோயிலை பார்த்துட்டோம். இதில் வந்து யாரும் வந்தால் எங்களை வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ஒரு வித்தியாசம் உண்மையில வந்து ஒரு வித்தியாசமான கோயில். நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எல்லாத்தையும் காரணம் இவர் சங்கரண்ணா. நன்றி அண்ணாவே. சரி போய் குடிப்பேன் போய் குடிப்பேம்மா. இது அப்படியே முன் கோயிலாக அப்படியே எதிர. ஆனால் அந்த கோயிலை மட்டும் தான் காட்டினேன். ஆனால் இடமும் நல்ல அந்த குளிர்மையாக இதாக இருக்கு இல்லைண்ணே. ஓகே இதில் பார்த்தோம்னா இது நாகபூசணி அம்பாள் ஆலயம். முன்னுக்கு முருகன் இந்த நாகபூசணி என்ன இதுலேயே வந்து அதே மாதிரி தான் இருக்குது அப்படியே. ஓகே இங்கே பார்த்தோம்னா இங்கே வீடுகள் எல்லாம் இருக்குது. இந்த கார்பெட் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு தான் போயிடும். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் இந்த பழைய ரோடு இங்கே வந்து எக்ஸசைஸ் பண்ண தெரியும். இதில் ஸ்கூலோட வேறு தானே. என்ன ஸ்கூல்? நாகம் சிடி ஸ்கூல். ஓகே சின்ன ஸ்கூல் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோம்னா இதில் உண்டி எல்லாம் வச்சது உள்ள கோயில் வீதியா உள்ள போய் பார்ப்போமா? வானம் இல்லை. ஓகே இப்போ வந்து இந்த கோயில் வீதிக்குள்ளே அப்படியே போக போகிறோம். சரி ஓகே அப்படியே போய் பார்ப்போம் என்ன வேண்டு. தேங்காய் எல்லாம் காய்ச்சிட்டு தென்னை இப்போ தேங்காய் வந்து கிலோ 250 ரூபா விற்குதுன்றாப்பா. தென்னன் தோப்புறாடே தென்னன் தோப்புறாடே உள்ள வயல்வெளி. என்ன கண்ணுக்கு தெரியல. இதுல வந்து நல்ல கணக்கான குட்டி வேலி அமைச்சிக்கிறேன் பாருங்க. கிளிவந்தடியில கணக்கான குட்டி வேலி. அங்கால கத்தரிக்காய் நட்டு கணிக்கிறோம். கத்திரிக்காய் நட்டுக்கிறது நீ எல்லாம் தோட்டம் செய்ய தொடங்கிடணும்.
இதெல்லாம் உண்மையிலே வந்து நான் காணொலியில் ஏற்கனவே காட்டினதே இல்லை. ஸ்வீட் டேக்கர் காணொலியில் ஏற்கனவே காட்டினது இல்லை. நாங்கள் மெயின் ரோட்டை மட்டும் காட்டுறது. அதில் வந்து நிறைய பேர் கேட்டுருக்காங்க மெயின் ரோட்டை மட்டும் காட்டுறீங்களாண்டு. அதில் வந்து நாங்கள் காட்ட முடிஞ்ச இடங்கள் அவ்வளோ வந்து காட்டிக்கொள்கிறோம். இதில் வந்து இன்னும் அறுவடை நடக்கல. நெல் இப்போ தான் முத்தி கொண்டு வருது. இன்னும் அறுவடை நடக்கல. 15ஆம் தேதி தைப்பூசம் இல்லை. தைப்பூசத்துக்கு புதிர் எடுத்து பொங்குறவா என்னடா கோயிலுக்கு போகிறது? கோயில் வீதி என்று இருந்தது வீதி போகுதானே? சங்கர் இருக்க பயமே. அதான் அதான் அதான். ஓ ஆமா விழுத்தி இருப்பான். விழுத்தினா சரி தானே பெருமையா சொன்னேன். இதெல்லாம் இன்னும் முத்தவே இல்லை. கதிர் யாரெல்லாம் கதிர் காஞ்சி வந்துடுது. அங்கால பெரிய பாதை ஒன்று இருக்குது. டேய் இது நான் வந்தாண்டா முந்தநாத்து தாண்டாப்பா. இதுக்கு வந்திருந்தாண்டா டேய் இந்த ஐயனார் கோயில். கும்பாசனம் வந்தது. கல்யாணம் விட்டு வந்தேன் பக்கத்து மண்டபத்துல. கல்யாணம் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தேன். இங்க நடந்தது. அதால பெரிய பாதை இருக்கிறாப்ப. நான் அப்பயே யோசிச்சேன் நான் வேற ஒண்ணுமான்ட்டு வந்து காட்டணும் வந்து கடைசி செய்தாலே வந்துட்டேன். ஆப்பா ஓகே ஓகே. இதுல 2 கோயில் இருக்கு. அங்கால ஐயனார் கோயிலுக்கு அதான் ஐயனார் கோயில். இது இது பிள்ளையார் கோயில் தானே ஐயா? பிள்ளையார் கோயில் அங்கால ஐயனார் கோயில். அதை இப்பதான் கும்பாசனம் நடந்தது. ஆண்டே வந்திருந்தேன். ஓ அதில் வந்து ஐயனார் கோயில் இருக்குது. அதால் நாங்கள் அதால் வருவோம். இதில் பார்த்தோம்னா இது பிள்ளையார் கோயில். ஆனால் ஐயனார் கோயிலுக்கு இது பாதை இல்லை. அது வயலை வந்து இதாண்டி விட்டு இருக்கேன் நினைக்கிறேன். போகலாம் அதால். ஓகே ஓகே அப்படியே பார்த்தோம்னா இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து ஐயனார் கோயிலும் இருக்குது. ஓகே வேறட்டே என்ன கேட்கணும் வேறு என்னது வீடியோ எடுக்க தடை செய்யப்படுது. அது அங்கே அவ்விடத்து கால் வலிக்கி போட்டுது. விழுந்துடாத ஆடையில. ஓகே இங்கே வந்து ஐயனார் கோயில் இருக்குது. எங்களை பார்த்தோன்னே இதெல்லாம் இப்போ கும்பாசனம் நடந்திருந்தது. பக்கத்துல ஒரு மண்டபத்துக்கு தான் கல்யாணம் வீட்டுக்கு வந்திருந்தேன் நான். பார்த்தீங்கன்னா தெரியும். புதுசாக எல்லாம் பெயிண்ட் அடிச்சு செமையாக இருக்குது ஐயனார் கோயில். இப்போ நாங்கள் எதால் போவோம். அதால் போய் ஏறி போய் திருப்பி மிச்சத்தை தொடருவோம் நாங்கள். இனி வயலுக்கு திருப்பி போயிடலாது. ஓகே இது கல்யாண வீட்டுக்குரிய பாதை கல்யாண மண்டபத்துக்கு. இது வந்து ஐயனார் இந்த இதில் வாப்பியான இருக்க கல்யாண மண்டபம். இது இது கோயிலுக்குரிய பாதை. அப்படி நாங்கள் பார்த்து வந்து போவோம். அதில் ஃபுல்லாக வந்து வயல்வெளிகள். அந்த வயலுக்கால யானை ஒன்று அது பானாகவட்டி அம்மன் கோயில் இல்லை? அது இல்லையே அது மாதல நினைக்கிறேன். இதுக்கலையே பார்த்துட்டேன் வீடியோ நான் பார்த்தேன். நிறைய கோயில் வந்து கும்பாசனம் நடந்திருந்தது. எக்கச்சமான கோயில்கள் கும்பாசனம் நடந்து இருக்காங்க. சீரணி அம்மன் கோயிலையும் கும்பாசனம் நடக்க நினைக்கிறேன். நிறைய இடங்களில் வந்து கும்பாசனம் நடக்குது. இப்போ வந்து நாங்கள் காட்ட போன பாதை வேறு. ஆனால் இப்போ வந்து நாங்கள் மெயின் ரோடு இதால் போய் மெயின் ரோடு வேற போகிறோம். ஏழுக்கிழமை இருக்கிற வீடுகள் நான் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இது வந்து சுண்ணாதுலாம் பெறும். அது வந்து இதில் சுண்ணாகம் ஐயனார் கோயில் வீதி ஒழுங்கேன்னு இருக்கு. அந்த இதுக்காக இது என்ன அது கரும்பு இல்லை ஏதோ புல்லு போல கரும்போயா ஐயா வீடியோ இருக்கிறான்னு பார்த்து கொண்டு வித்தியாசமாக பார்த்து கொண்டு போகிறேன். சாப்பிடு சாகவோ இதால் போனது மெயின் ரோடு போகலாம். அப்படி நாங்கள் பார்த்து கொண்டு போவோம். இது வந்து கான்கிரீட் ரோடு என்ன இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வீடுகள் வருது. இவங்களை காட்டி கொண்டு போகிறேன். முன்ன வீடுகளும் வந்துச்சுன்னா சொல்லிக்கொள்ளுங்க இனிமேல். இல்லைடா கொமெண்ட் போடினோடா பட்டை கடைசியாக சொல்லி என்ன மோப்பெல்லாம் நல்ல பெரிய மோப்பட்டீங்க. ஒரு பெரிய வீடு இருக்கிறதோடு ஜூட்டுன்னு அடிங்க. என்ன ஜூட்டு அடிச்சுன்னா எக்ஸ்ட்ரா 8 அடிக்கிறேன். ஓகே நல்ல பரவாயில்ல. நல்ல டிரைவர். ஒரு பெரிய வந்து நல்ல டிரைவர் தம்பி. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீடு கட்டில் தான் கட்டியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு காலை விடுங்க பார்ப்போம் கொஞ்சம் தூரம். அங்கே மெயின் ரோடு போகலாம் தெரியல. இதில் ஒரு பெரிய வீடு வந்து பாருங்க. இது அங்கே குச்சோளுங்க போதலாப்பா. திருப்பி இதுலேயே அங்கே யார்ட்டியா வீடுகளுக்கு போதொழுங்க. ஏற்கனவே இங்காலையில் அமர்த்தி வேலியில் அமர்த்தி முடிச்சிருக்குது. டிராக்டர்கள் போய் கேட்கும். ஓகே இதில் வந்து அப்படியே வீடு ஒன்று தெரிஞ்சது. அப்படியே காட்டிக்குள்ள வந்தாங்க. இதில் எல்லாம் அதில் எல்லாம் லைட்டுகள் எல்லாம் பெரிய லைட்டுகள் போட்டு பெரிய தூண்கள் எல்லாம் போட்டு
கனால மாதிரி வேலை நடந்து கொண்டு இருக்கிற மாதிரியே கிடக்கு சிலது பார்க்க. எப்படி நாங்கள் போனோம்னா மெயின் ரோடு போவோம். அப்படியே இதில் வந்து நாங்கள் என்ன செய்வோம், இப்போ இடப்பக்கம் திருப்பி மெல்லா பக்கம் போயிட்டு இடையே குறுக்கால வந்துடும். அப்படி போக நேரம் நீங்கள் இடப்பக்கம் அவனை குழம்பிடுங்க போல. மெயின் ரோட்டில் போய் இடப்பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் மெல்லா பக்கம் போயிட்டு ஏன்னா திருப்பி நாங்கள் கட் பண்ணி எடுக்கிற சரியில்லை. அங்கே போய் இருந்துக்கிறேன் காட்டிக்கொள்ளும் கடைசியாக அதை போய் காட்டிக்கொள்கிறேன். இதில் பார்த்தோம்னா இதான் அந்த மெயின் லேன். இதில் வந்து பின்னால் ஒரு முகப்பும் இருக்கும், முகப்பு ஒன்று இருக்கும். சரி, இப்போ வந்து நாங்கள் மெயின் ரோடு கேறிட்டோம். நாங்கள் போன பாதை வேறு, இப்போ மெயின் ரோடு கேறிட்டோம். இங்கே பார்த்தோம்னா தளபாடங்கள் விற்கிற கடைகள் இருக்குது பாருங்க. விஎஃப்டி ஃபர்னிச்சர் அப்படின்னு நிறைய இதுகள் இருக்குது. இங்கே எல்லாம் ஃபோர் சிட்டி ஜெஃப்னா ஃபோர் சிட்டின்னு இருக்குது. நிறைய கடைகள் வருது. அப்படி உங்களுக்கு பொதுவாக காடி ஒன்று போகிறேன் விரைக வாங்க 50 ரூபா இப்படி காட்டிட்டு வருவோம். இங்காலையும் பார்த்தோம்னா கடை தொகுதிகள் வருது. அப்படி இதில் பார்த்தோம்னா சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். சுன்னாகம் போலீஸ் ஸ்டேஷன், பேக்கரி நிறைய வருது. கொஞ்சம் காட்டிட்டு வேலைக்கா சமோசா சாப்பிடுவோம். இதெல்லாம் பெரிய வீடுகள், புது புது வீடுகள் எல்லாம். இப்போ கூட வந்து புது புது வீடுகள் வித்தியாசமாக மாடி வீடுகள் கட்டுற வந்து யாழ்ப்பாணத்தில் வேற வேற கூட ஓட்டுக்கு மேலே நீல பெயிண்ட் அடிச்சு. இங்கே வந்து டியூஷன் சென்டர் வருது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். காட்டி கொண்டு போகிறேன் டியூஷன் சென்டர். அதில் பேர் வந்து ஏண்டாப்பா உங்களுக்கு எங்களை பார்த்தோம்னா லங்கா சதோசா பூட்டு சுதந்திர தினம் பண்ணால பூட்டு லங்கா சதோசா. இங்கே வந்து இந்த இதுகள் பேட்டுகள் மற்ற சாம்பியங்கள் விற்கிற கடை நிறைய இதுகள் வருது. ஃபேன்சி கடைகள் அப்படி நிறைய கடைகள் வந்து எங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். அடிக்கடி தொடர்ந்து கடை வர்றதால அங்கே மாறி மாறி திருப்பி கொண்டு போகிறேன். அங்கே சிவபாக்கியம் கிளையருங்கன்னு இருக்குது. இப்படி கொஞ்சம் தூரம் போனோம்னா மெல்லா மந்திரம் அதில் போட்டில் பார்த்து உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் கேகேஎஸ் வீதி சொன்னால் அதெல்லாம் நிற்கிறோம். இது நேரம் போனால் கேகேஎஸ்க்கு போகலாம். எல்லாம் நிறைய கடைகள் எல்லாமே வந்து கொடுத்தாங்க. இதுதான் கட்டி கொண்டிருக்கணும். கட்டி கொண்டிருக்கணும். எங்களோட ஒரு வார்த்தை தான் தப்பாக கொஞ்சம் லைட்டாக கதைக்கலாது. இங்காலையும் கடைகள் கட்டி கொண்டிருக்கிறோம். இங்கால மாடி மேலே வீடும் இருக்காக்கம், கீழே கடைகள் பாருங்க. அப்படி இந்த லைனுக்கு கடைகள் எத்தனை கடைகள் அப்படி லைனுக்கு மேலே வீடு. இங்காலையும் பார்த்தோம்னா அப்படியே லைனுக்கு ஃபர்னிச்சர் அது எல்லாம் இருக்குது. பூவாளிகள் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்படி நாங்கள் நல்லாதுக்கு வந்துட்டோம் வேணா. ஓகே, இப்படி அந்த திருப்பி கொண்டு யூட்டன் போடுவோம். அந்த சம்சா கடை தானே பாடுங்க. ஓகே, எங்களை பார்த்தோம்னா சம்சா அதை வாங்கி கொண்டு அப்படியே முன்னே கொழுவிட்டு வலிக்கிறோம். ஓ, அது வெறேக கடைசியாக அந்த வீடியோலாம் எடுத்துட்டு வெறேக நான் அப்பயே வந்து ஒன்று தான் சாப்பிட்டேன். நான் இதில் பார்த்தோம்னா ஒரு வெட்டிங் ஹால் இருக்குது. பெரிய அந்த ஐயனார் கோயில் வீதிக்கு பக்கத்தில் வந்து ஒரு பெரிய வெட்டிங் ஹால் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் வந்துட்டாங்க அந்த ஐயனார் கோயிலுக்கு போகிறதுக்கால. இங்கால பார்த்தோம்னா ஈயூட்டி இருக்குது, தெலவாட கடை. இதெல்லாம் நாங்கள் காட்டில் அப்படியே காட்டி கொண்டு போகிறேன். நிறைய கடைகள் ஹார்ட்வேர்கள் கடைகள் எல்லாம் வந்து இருக்குது. இங்கே வந்து பாடசாலை ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு 3 மாடி கட்டடம் ஒன்று இருக்குது. இதெல்லாம் கல்லுகள் எல்லாம் பதிச்சு தண்ணி கொண்டிருக்கணும். இங்கே உடுப்பு கடைகள் இருக்குது. இங்கே ஜால் சித்த மருத்துவமனை இருக்குதாம். இங்கே வந்து ஆப்பிக்கோ மற்ற என்எஸ்பி பேங்க் இருக்குது. இதை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். இங்கே பார்த்தோம்னா கட்டில் தலபாட கடைகள் மற்ற பழக்கடைகள். இப்போ அந்த பழக்கடைகள் வருது. இதில் வந்து புகைப்பரிசோதனை இருக்குது. பழக்கடைகள் இருக்குது. நிறைய கடைகள் இருக்குது சொன்னாதில். இதில் பார்த்தோம்னா அடுத்த 2 பெட்ரோல் செட் நாங்கள் அதால் வந்து அந்த சந்தையில் திரும்பி தான் இதெல்லாம் வந்து நாங்கள் இங்கே நிறைய கடை சைக்கிள் புதுசாக விற்கிற சைக்கிள். இங்கே வந்து 2 பெட்ரோல் செட் இருக்குது. இது வந்து அலியான்ஸ் இன்சூரன்ஸ் இருக்குது. அப்படி நிறைய இதில் இருக்குது. அடுத்த 3வது அப்படி பக்கத்தில் இதில் 2 செட் இருக்குது. அங்கே வந்து 3 அதில் முன்னுக்கு ஒரு சின்ன செட் ஒன்று தான் 4 செட் இருக்குது கிட்டத்தட்ட. இங்கே கொமர்ஷியல் கிரெடிட்ஸ் இருக்குது. நிறைய இதில் வந்து இருக்குது. அப்படி உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். கடைகளை போய் காட்டி கொண்டு போகிறேன். இன்னைக்கு வந்து இதெண்டா சுதந்திர மண்டால கொஞ்சம் கடைகள் சிலர்கள் வந்து போட்டு வந்து கொமர்ஷியல் பேங்க் இருக்குதுல கடைகள் போட்டிருந்தால வந்து செங்கன மாட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. பேக்கரிகள் முந்தி ஒரு வாகனத்தை வந்து கடைகளுக்கு முன்னால் கொடி கட்டணும், வாகனங்களில் கொடி கட்டணும்னு முந்தி சொல்லியிருந்தவ. இப்போ எல்லாம் அப்படி இல்லை. முந்தைய இதாக கட்டாயமாக இதுதாண்டி இருந்தவ. இப்போ வந்து நாங்கள் இடப்பக்கம் திரும்புவோமா? இடப்பக்கம் திரும்பி கடைசி ஆங்கால போய் முடிப்போம். காட்ட மறந்த இடங்களை முந்தைய வந்து நாங்கள் இந்த இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான் போய் காட்டுறோம். நாங்கள் இப்போ வந்து இது டெலிஃபோன் இருக்குது. நாங்கள் அங்கே வந்து வேலஸில் எடுக்கிறாங்க. இங்கே உடுப்பு கடை அதெல்லாம் ஃபோன் கடை எல்லாம் இருக்குது. இங்கே படக்கடைகள் காட்டி கொண்டு போகிறேன். இதில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அதில் நாங்கள் கூட முடிச்சிடுவாங்க காணொலிகள். இப்போ கொஞ்சம் தூரம் போய் ஒழுங்கு காட்டி கொடுறேன்.
நல்லா இருக்குமோ? நல்லா இருக்கும். நீங்களே வாங்கி தரக்கூடாது. எங்களை பார்த்தோம்னா இதெல்லாம் போலீஸ் நிலையம் இருக்குது, சொன்னா போலீஸ் ஸ்டேஷன். ஆனால் அதில் வந்து போலீஸ் நிலையம் ஒன்று இருந்தது, ஆனால் எனக்கு தெரியலை. ஸ்பைசி லைட் இருக்குது அப்படி நாங்கள் பார்த்துருந்தோம். இந்த உதயமாக இருக்கேன், அதில் ஒரு கடையில் கொடுத்துருக்கேன் விலங்கு கொடி. ஆ மற்றபடி இருக்குமா? ஒரு நாளைக்கு வீடியோ தனியாக எடுப்பேன் நான். நாங்கள் பார்த்துட்டு போகிறோம், வீடுகள் அப்படி காட்டணும். இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று வருது, பெரிய கோயில் ஒன்று, சிவன் கோயில் தான் நினைக்கிறோம். சிவன் கோயில், பெரிய கோயில் ஒன்று வருது. என்னென்ன உள்ளே போகிறது கோயிலுக்கு வாசால உள்ளே போய் காட்டிக்கொள்கிறோம். அப்படியே வந்து சிவன் கோயிலுக்குள்ள இருக்கா போய் சும்மா காட்டிக்கொள்ளணும். நம்மளுக்கு சுற்றி வரும் ரவுண்ட் அடிச்சு உண்டு. பார்த்தீங்கன்னா பாருங்க, நல்ல பெரிய இடம் உண்டு சிவன் கோயில். அப்படியே பட்டம் விட போகிறோம். அப்படியே சுற்றி காட்டுற அப்படியே கோயிலை இப்போதான் பெயிண்ட் அடிச்சுக்கணுமே, புதுசாக கிடக்க பெயிண்டை பார்க்க. இங்கெல்லாம் பார்த்தோம்னா தீர்த்தக்கணி இருக்கு பாருங்க. குதிக்கலாம் சரி. இப்போ இந்த எங்களை இதாக தான் எடுக்கணும். நான் வெளிப்படையாக சொல்ல, நான் என்ன மறைக்க போறேன், எனக்கு நீந்த தெரியாதடாப்பா. நான் எப்போ மறைச்சிருக்கிறேன். நாங்கள் முன்னுக்கு பாருங்க, கோயிலுக்கு முன்னுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ், சுண்ணாகம் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க. இன்றைக்கு அதுவும் பூட்டு, சுதந்திரம் பண்ணதால அதுவும் இன்றைக்கு பூட்டு. ஓகே, இப்படி வந்து வெளியில் விடுங்க. இதில் வந்து தேர்முட்டியில் பாருங்க, அப்படியே சிவன் இது சிவலிங்கம் கீறி போட்டிருக்கு பாருங்க. ஓகே, இப்படியே வந்து வேலை பக்கம் போவோம். தூரம் இப்படியே போனால் எந்த ஊருக்கடா போகலாம்? ஊரில் அந்த பக்கம் போகலாம். ஓகே, அதான் கேட்டான். நான் தெரிய மாட்டேன், அதான் கேட்டான். என்ன தெரியாது. இதில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வரும், என்ன சொன்னா ரயில்வே ஸ்டேஷன். ஓகே, இப்படி போகணும்டா ரயில்வே ட்ராக் வருது. அப்படியே நேராக போயிட்டு நாங்கள் போய் இந்த ஸ்டேஷன் காட்டுவோம். என்ன சுண்ணாகம் புற நிலையத்துக்கு அப்படியே நேராக தான் போகட்டான். இதே ஸ்டேஷன் அனுபவம் என்ன. இங்கே போனோம்னா இங்கே குடிமீனங்களுக்கு போகலாம். இங்கெல்லாம் ஸ்டேஷன் இருக்கா. ஓகே, இதில் இருக்க ரயில்வே ஸ்டேஷன் பாருங்க. இந்த விடுங்க, இதுக்கால போகணும் என்ன. ஓகே, இதில் போட்டும் வச்சிருக்கு, போயிடும். ஓகே, இப்படி போனோம்னா இதில் வந்து இந்த ஜால் ராணி அதெல்லாம் வந்து ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி. இப்போ மெயில் ட்ரெயின் வந்து தொடங்கிட்டாங்களே, என்ன மெயில் ட்ரெயின் தொடங்கிட்டாங்க. அப்போ வந்து அங்கே வச்சிருக்கு பாருங்க, நல்லா வளர்ந்துட்டு. ஆவுன்னா 20 வருவேன் உண்டு சாவடி என்னதுக்கு? அது நான் வீட்டை குப்பை போட்டு வைக்க. ஓகே, இங்கே பார்த்தோம்னா ரயில்வே ஸ்டேஷன். இப்போ மெயில் இதெல்லாம் தொடங்கிட்டு இப்போ அந்த எல்லாத்துலேயும் நின்றுட்டு வரும். மெயில் ட்ரெயின் வந்து எல்லா ஸ்டேஷன்லேயும் வந்து நின்றுட்டு வரும். கண்டுகள் நடப்போம், நம்ம எல்லாம் கட்டி வச்சுக்கணும். இது வீடோடா, இது அந்த ரயில்வே மாஸ்டர் நிற்கிற மாதிரி அப்படி ஒரே இதுக்கு தான் இருக்குது. இங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்ணாகம் போயிடுறதா இல்லையா, நல்லா இருக்கிறா. பராமரிச்சுக்கிறாங்க. இந்த மூங்கில் அதெல்லாம் வச்சு நல்ல குளிர்மையாகவும் இருக்குதுக்க. இங்கே பார்த்தோம்னா இங்கே இந்த ஆஃபீஸ் சனசம நிலையமாக லைப்ரரியில் வருது போல இருக்குது. ஏதோ பாடல் பாடத்தில் நினைக்கிறேன். சுண்ணாகம் நேரம் போய்க்கொள்ளலாம். கொஞ்சம் தூரம் போய் நாங்கள் வந்து உடும்புராய்க்கு போய்க்கலாம். இணுவில் உடும்புராய் அந்த பக்கங்களை வந்து நாங்கள் போய்க்கொள்ளலாம். சுமார் கொஞ்சம் தூரம் காட்டிட்டு பார்க்குறேன். கிணத்துக்கு மேலாம் பூசணி கொடி வளருது. ஓகே, கொஞ்சம் தூரம் போவோம். ஓகே, அப்படியே போனோம்னா அப்படியே நாங்கள் நேராக வந்து அங்கே இணுவில் உடும்புராய் பக்கம் போகலாம். சரி, யூ டர்ன் போடுவோமா? யூ டர்ன். ஓகே, சுமாருக்கு அப்படியே வந்தோன்னா அப்படியே சொன்னா ஸ்டேஷன் அப்படியே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இதில் கிட்டத்தட்ட 1-2 ட்ரெக் போகுது. என்ன இப்படி பாருங்க, உங்கள் காடிகள்னு சொன்னாங்க ஸ்டேஷனை. அப்படியே பார்த்தோம்னா நல்ல அமைதியாக இருக்குது. ஆக்களே இல்லை, ஒருத்தருமே இல்லை. நார்மல் இதாக இருக்குது. நாங்கள் எல்லாம் புல்வெல்லாம் பற்றி தண்ணி கொண்டிருக்கணும். இப்போ ரெயின் வந்தா சங்க என்ன ரெயின் வந்தால் தலையை வைக்கிறியோடா? ரெயின் வந்தா சரி, அமைதியாக இடமா இருக்கிறா. சாப்பிடுவோம். வா ஏறி வா, இதில் வைக்க பாடிட்டு. ஓகே, சம்சா வாங்கினாங்க. கேட்கிறடாப்பா, சம்சா பார்க்க நல்லா இருந்துச்சு, வாங்கி கொண்டு வந்துட்டேன். தெரியுந்தாண்டாப்பா, நான் மறந்துட்டேன் சாருக்காப்பா. எல்லாம் கேட்க வேண்டி கிடக்கு. எங்க 4 வாங்கி நான் 1 40 ரூபாய்க்கும் இருக்கு, 1 30 ரூபாய்க்கும் இருக்கு. நல்ல முறை இருக்குண்ணே. 40 ரூபா. என்ன வித்தியாசமா தெரிய, நான் பெருசாக சின்ன மாதிரி இருந்தது.
நல்லா உப்பு கேட்குது சார். என்ன கறி இருக்குல்ல? மீன் மேக மீன் மேக தின்பிஸ் மேக தின்பிஸ் மேக ஃப்ளேவர் வேணும். இதே மாதிரி தான் அங்கே கொஞ்சம் மண்ணால நல்லா இருந்தது. மண்ணா நல்லா இருந்தது. அடுத்துட்டு போ மண்ணார போய் தலையை காட்டுறவங்க இருக்கு. ஓகே, நல்ல முறமுறண்டு உரைப்பா. என்னதான் மா மட்டும் கொஞ்சம் நிலுவர மேல நல்லா பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுக்கணும். இது சாப்பிடும். சரி, அப்படியே நாங்கள் சாப்பிட்டு தொடர்வோம். என்ன சரி, ஓகே. இப்போ பார்த்தோம்னா இதில் வந்து போயதுக்கு திரும்ப முதலே ஒரு கோயிலும் இருக்குது. அப்படியே நாங்கள் இங்கால போய் கொஞ்சம் தூரம் பார்ப்போம் என்ன மாதிரி இருக்காண்டு. போயத வீதி சொன்னாங்க. இங்கால போக சின்ன சின்ன பரசர கடைகள் எல்லாம் இருக்குது. கடைகள் பழங்கள் ஒரேஞ்சு எல்லாம் விற்கணும். எவ்வளோ ஒழுங்கா வேறு திரும்பமா பவர் ஸ்டேஷனா? அஞ்சு மின்சார நிலைய வீதி என்ன? ஓகே. சாறு வராது, கொஞ்சமாக தான் இருக்கு. இதனால சுண்ணாகம் பனை தென்னை வள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. எப்போ பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் இருக்குறாப்பா. இதெல்லாம் நம்ம முதல்ல வந்து இல்லை சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையா, அது முன்னாடி போட்டி இருக்கு. அதனால் வந்து மின் பாவனையாளர் சேவை நிலையம் அங்கால போயிடாது. ஓகே, யூடியூப் நடிங்க. ஓகே ஓகே. மெயின் ஆஃபீஸ் தானே? நீங்கள் அந்த போஸ்டர் எல்லாம் வந்து போட்டு விடுங்க. இப்போ வந்து நாங்கள் வேலை பக்கம் திரும்பி கொஞ்சம் தூரம் வாங்க பக்கம் போயிட்டு அதுக்கே இந்த முழங்கல் வந்த காரியம் இதெல்லாம் நம்ம காணொலியில் காட்டினதில்லை. கிருபாலுன்னு லைசன்ஸ் எடுத்துருக்காடா? லைசன்ஸ் எடுத்துருக்கானே? இல்லை, லைசன்ஸ் இல்லாமல் அப்படின்னாலும் தாங்க என்ன சுவையா இருக்கு, செம்மையா இருக்கு. இல்லை இதில் அந்த பொருவாரம் கந்தையாடி போங்க, கொஞ்சம் நேராக போங்க. கோயிலை தோட்டம் முதல்ல பார்ப்போம் இருக்கா. கோயிலை தோட்டம் இங்கால இருக்கு. இங்கால பீட்ரூட் தோட்டம். அப்போ ஃபுல்லாகவே பீட்ரூட் தான். அங்கால தண்ணி இதை கட்டி கொண்டு இருக்கிற ஃபுல்லாக வந்து பீட்ரூட் தண்ணி அணை கட்டுறாரு. அப்போ ஐயோ இங்கால கோயில் ஏண்டா கோயிலை போங்க. நம்ம இங்கால கோயில் உண்டு. இது பூசை நடக்குது, பொங்கல் அதெல்லாம் நடக்குது. இறைச்சி 25 முட்டை. என்ன இறைச்சி 25 முட்டை? ஓகே, எப்படி நாங்கள் போனோம்டா இதில் கொஞ்சம் தூரம் போய் பார்ப்போம் உங்களுக்கு என்ன வேறு இருக்கண்டு. இங்கால வெங்காய தோட்டம். வெங்காய காலையில் அப்படி கொண்டிருக்கணும். எப்போ இங்கால தோட்டங்கள் இருக்குதானே? இங்கே வீடுகளை பாருங்க. அப்படியே இங்கால வடலி இந்த ரெஸ்டாரண்ட் தானே, கெஸ்ட் ஹவுஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் வடலி. நாங்கள் பார்த்து போவோம். இன்னும் வந்து நாங்கள் அங்கே போன கூட விட்டு நாங்கள் ஐயனார் கோயில் திருப்பிட்டோம். அதற்காக பார்க்கணும். அதை பார்த்துட்டோம்னா ஓகே. நாங்கள் பெரும்பாலும் நிறைய காட்டிடுவோம். ஐயனார் கோயில் திருப்பிட்டோம். இல்லை கோயிலை பார்க்கணும். நாங்கள் அதை பார்க்கணும். இங்காலே வந்தோம்னா ஃபுல்லாக பீட்ரூட் தோட்டம். அப்பா ஃபுல்லாக அப்படியே பீட்ரூட் பாருங்களேன். இந்த வெயிலுக்கு என்னென்று அங்கே தண்ணி விட்டு கொண்டு இருக்கீங்கன்னா இந்த கோயில் இங்கே முழுக்க தோட்டங்கள் வருது. தோட்டங்கள் இங்கே பெரியமாக இருக்குது. என்ன மாதிரி சுண்ணா ஏரியாவுக்கு தான் இருக்குமான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு போட்டையும் காணையில் இந்த கோயிலில் நாங்கள் வளர்ந்து ஒன்று வந்துட்டு இன்னும் பக்கத்து கிடக்கு நிறைய வளர்ந்து ஒன்று வந்துடுது. வேணாங்களாங்க அடிப்பாங்கள் அடி. அதை பார்த்தோன்னா வெங்காய தோட்டங்கள் இது வந்து தோட்டங்கள் செய்யறாங்க. பீட்ரூட் கூட தான் அங்கே ஃபுல்லாக பீட்ரூட். அதுக்கு ஃபுல்லாக இங்கே எல்லாம் பீட்ரூட் பிடுங்கியாச்சு. இலைகள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்குங்க. பீட்ரூட் எல்லாம் பிடுங்கியாச்சு. தோட்டங்கள் கூட இருக்குது. எங்கே நிற்கிறோம்? எந்த இடம்? சுண்ணா தானே ஸ்டேஷன் ரோட் சுண்ணா தான் நிற்கிறோம். இதெல்லாம் போய் பார்ப்போம் என்ன வேண்டும். இஞ்சி அடுத்த பீட்ரூட் தோட்டத்தை கோயிலில் தோட்டம், பீட்ரூட் தோட்டம்.
பீட்ரூட் தான் பெருமளவில் எங்களை பக்கம் பீட்ரூட் பெருமளவில் விளைஞ்சு கிடக்கு. பீட்ரூட் நல்லா இருக்கும் அந்த சிவப்பு கலரில். ஒரு இந்து மயானம் இருக்கு, அதுக்கு ஒரு இந்து மயானம் இருக்குது. இங்கால இது லக்ஷ்மி பல்பொருள் அங்காடியா ஒரு இது உண்டு, சூப்பர் மார்க்கெட் ஒரு அங்காடியா இருக்குது. இது என்னது? இது 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 போர்டு கிடக்கு, அரசு கால்நடை வைத்தியர் அலுவலகம். இது சொன்னானோ உடுவிலுக்கு வந்துட்டேன்ப்பா. திருப்போம் ஊரளவோ உடுவில், அதுல பேர் கிடந்த ஊனாண்டு தான் கிடந்தது. என்னண்டு கிடந்தது பேர்? உடுவில் அதானே, அங்காலயம் முடிவில் இஞ்சாலயம் முடிவில். அது எப்படி சாத்தியம்? இதுல என்ன பேரு? கடையில அட்ரஸ். சரி ஓகே, இப்படி நாங்கள் அங்கால போய் தொடர்ந்து கொள்வோம். என்ன வேணும் நாளை பார்க்க வேண்டிய மிச்சத்தை பார்த்துக்கொள்வோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் இப்படி நேராக போவோம். நேராக வந்து நாங்கள் மிச்சம் அதில் காட்ட மறந்துட்டோம். அதை வந்து அந்த கோயிலுக்கு திரும்பிட்டோம். அதான் காட்ட மறக்கையில் கோயிலுக்கு திரும்பிட்டோம். அதில் வந்து அதே மாதிரி காட்டிக்கொள்ளலாம். சரியில்லை, அங்கே காட்டாம வர சரியில்லை. அதுக்கு ஒழுங்கில் கொஞ்சம் திரும்பி நான் ஊர் மனைகளை காட்டிக்கொள்றேன். அதெல்லாம் மெடிக்கல் ஷாப் எல்லாம் இருக்குது. ஏது வீட்டை போய்க்கு இதால் போகலாம். ஆனால் எந்த பைக் அங்கே கடையில் நிற்கிது அந்த சிக்கல. அதாவது வந்து இன்னொரு காணொலி எடுக்கணும், அதில் வந்து பைக் அங்கே நிற்குது. பார்த்தோம் வந்து காட்டின சுவைச்சு எல்லாம் அப்படியே காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். வந்து இன்றைக்கு என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை இந்த காணொலி எடுத்து கொண்டு இருக்கோம். சுதந்திர தினம் வந்து இந்த காணொலி அநேகமாக ஒரு 4 நாள் கழித்து தான் பெறலாம். இப்போ போடுவோம் தெரியல, ஒரு காணொலி ஒன்று பெண்டிங்கில் நிற்கிது, அதையும் போடணும். அது அவசர காணொலிகள் வந்தால் உள்ள எடுக்கான அவன் கேட்டானோ அடிப்பான். இப்போ ஓகே, இதடியில் தான் திருப்பினாங்க. இந்த கோயிலை தாண்டி போய் தான் திருப்பினாங்க. இந்த கோயிலெலாம் காட்டியிருந்தேன் நான். ஓகே, இவங்களை பார்ப்போம். நான் சொல்லிக்கணும், அவங்கள வந்து கொஞ்சம் தூரம் தான் ரோடு இப்படி நல்லா இருக்குது. அப்புறம் அங்கே போக வந்து ரோட் கொஞ்சம் நல்லா பழுதாப்பன மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூல் எல்லாம் காட்டியிருந்தேன். பழைய காலத்து கடைகள், பழைய காலத்தில் கட்டினது. ஏண்டா ஓ என்ன யாரும் தெரிஞ்சா சங்கருக்கு தெரிந்தால் கால் பண்ணி கதைங்க. ரோட்டை எப்படி பிடிச்சி வைக்கிறாண்டு சங்கரோட கால் பண்ணி கதைங்க. ஒரு ஃபுட் சிட்டி, நிறைய ஃபுட் சிட்டிகள் இருக்குண்ணே. உள்ள தண்ணி குடிச்சிட்டு போவோம். ஃபுட் சிட்டியில் போய் சோடா குடிக்கவா, ஜூஸ் குடிக்கலாம். இதில் பார்த்தோன்னா ஒரு அரச மரம், நாவல் மரம் இருக்குது. நாவல் மரத்துக்குள்ள ஒரு கோயில் இருக்குது. நல்ல பழைய வீடுகள், ரொம்ப ராஜ்யம் இருக்குது. இப்படி நாங்கள் பார்த்துட்டு போவோம். எங்களை வந்து ஹோட்டல் லயன்ஸ் காடி கொண்டு போகிறாங்க. ராஜ்யங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றுக்கு நல்ல ஒரு வெயில் ஒன்று அடிக்குது. இப்போ நேரம் 12 காலுக்கு மேலே ஆச்சு. நல்ல வெயில் ஒன்று அடிக்குது. பழைய மோட்டர் சைக்கிள் முந்தைய கொடுப்போம். இங்கே பார்த்தோன்னா வீடுகள் வருது. இதில் வந்து ஒரு கடை தொகுதி வருது. இங்கே ஒரு கடை தொகுதி வருது. இப்படி ஒரு ஸ்கூல் ஒன்று வேறு பண்ணிக்கிறேன். அதை அவங்களை காட்டி கொண்டு அப்படி எங்களை பிடிக்கலாம் நினைக்கிறேன். கட்டுறங்கள் கட்டி கொண்டிருக்கணும், மாடி கட்டுறங்கள் கட்டி கொண்டிருக்கணும். எந்த இடம் என்று பார்க்கலாம்டா போட் ஒன்றே காணையில் எங்களை பாடி கொள்ளணும். இங்கே இதுலேயும் ஒரு கோயில் ஒன்று இருக்கு பேரும். கந்தரோடைய கந்தரோடைய ரோட் சொன்னாங்க. சுண்ணான் ரோட் கந்தரோடை. சுண்ணான் ரோட் தான் நாங்கள் கந்தரோடு. இதில் ஒரு கோயில் வருது. இந்த ஸ்கூல் வரைக்கும் ஒரு போய் காட்டிக்கொள்ளும். ஒரு கோயில் ஒன்று வந்து ஜாங்கா இருக்க கோயில் நம்மளுக்கு காட்டிக்கொள்றேன். இதே கோயில்கள் அப்படியே பார்த்துருந்தாங்க. இதே பாருங்க, பெரிய ஒரு மண்டபம் ஒன்று கட்டப்படுது பாருங்க. கல்யாண மண்டபம் தான் நிற்கணும். அதுதான் இருக்கு. பெருசாக ஒன்று கட்டப்படுது பாருங்க. இதில் வந்து ரோட்டா, இதோட வந்து ரோட்டு முடியுது. நல்ல ரோட்டு ரோடு கந்தரோடைய கந்தரோட விகாரைக்கு வேலை போகலாம். ஓகே ஓகே, ஸ்கந்தா ஸ்கூல் தானே. ஓகே, கந்தரோடைய இருக்கேன். ஓகே, வந்து நாங்கள் அதையும் காட்டிடுவோம். ஸ்கூல் காட்டணும்னு சொல்லி கொண்டு வந்து நாங்கள் காட்டா போனால் மனசு கேட்காதாப்பா. ஸ்ரீ சுப்பிரமணிய சனசமூகம் கந்தரோட கந்தரோடைய நிற்கிறேன் நாங்கள். இப்போ
ஓகே இங்கே வந்து ரோட்டை பாருங்க, ரோட்டு நிலைமைகள் கொஞ்சம் மோசம் தான். நேரம் போங்க. ஓகே பார்த்துட்டு போவோம். இல்லையா இருக்குது இப்போ இந்திய ரோட்டை. ஓகே இங்கே இது ஸ்கூல் ஸ்கந்தா ஸ்கூல் இது. ஓகே ஓகே இது வந்து ஸ்கந்தா ஸ்கூல் வந்து கந்தரோடைய தேசிய பாடசாலை ஸ்கந்தவரோதயா கல்லூரி. ஓகே அப்படியே எதிர்ப்பு வானம் வருது. வந்து நீ மச்சதுக்குமே கிரிக்கெட் மேட்சுக்கு அதான் பந்து பறி கொடுக்கவும் என்ன சேனல்ல வீடியோ இருக்கு. சரி ஓகே நாங்கள் பார்த்துட்டோம். அதை வந்து சில ஒழுங்கல் எல்லாம் போய் காட்டினாங்க, ஒழுங்கல் கோயில்கள் எல்லாம் போய் காட்டினாங்க. ஏன்னா நீ தானே பைக் ஓடினாங்க தேன் போன இருக்கிறேன். நாங்கள் அதை வித்தியாசமான கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் நம்ம காணொலியெல்லாம் காட்டிருக்க மாட்டேன், நான் சுற்றி பார்த்துருப்பேன். தெரியும் அதான் அது உண்மைதான். சரி என்ன வேண்ட உண்மையை சொல்லணும். சரி ஓகே நீங்கள் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க, மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம கரன்ஸ் எக்ஸ்ப்ளோர் KS சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.